ப்ரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் நல்லா இருக்கணும் இயேசு நாமத்தில். சரியா? ஓகே, பாட்டு ஸ்டோரி ப்ரேயர். இப்போது அதில் பாடக்கூடிய பாட்டு காலையிலேருந்து இந்த பாட்டு தான் பாடிக்கிட்டே இருக்கேன். அதனால் அந்த பாட்டே பாடுறேன். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. வார்த்தைகள் எந்தன் மருந்து, காயங்கள் எந்தன் ஔஷதம். வார்த்தைகள் எந்தன் மருந்து, காயங்கள் எந்தன் ஔஷதம். இயேசு ரத்தம் பிசின் தைலமே என்னை நித்தம் சுகமாக்குமே. இயேசு ரத்தம் பிசின் தைலமே எம்மை நித்தம் சுகமாக்குமே. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. பலவீனம் நீக்குகின்றார், பலவானாய் மாற்றுகின்றார். பலவீனம் நீக்குகின்றார், பலவானாய் மாற்றுகின்றார். கழுகுக்கு சமானமான வாழ வயதாக மாற்றுகின்றார். கழுகுக்கு சமானமான வாழ வயதாக மாற்றுகின்றார். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. அப்பத்தையும் தண்ணீரையும் அனுதினம் ஆசீர்வதிப்பார். அப்பத்தையும் தண்ணீரையும் அனுதினம் ஆசீர்வதிப்பார். வியாதிகளை விலக்கிடுவார், வாழ்நாளை பூரணமாக்குவார். வியாதிகளை விலக்கிடுவார், வாழ்நாளை பூரணமாக்குவார். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு நம்மளோட பரிகாரிங்க. அவர் ஆல்ரெடி எல்லா பரிகாரத்தையும் செஞ்சிட்டார். சிலுவையில் ரத்தம் சிந்தி சிலுவையில் எவ்வளவு கொடுமைகளை கஷ்டத்தை அனுபவிக்கணுமோ அனுபவித்து சிலுவையில் உயிரை நீத்து நம்ம எல்லா பாவத்துக்கும் பரிகாரி ஆயிட்டார்.
உலகத்தார் வேணால் ஐயோ நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன், இதுக்கு என்ன பரிகாரம் உண்டு, அதுக்கு என்ன பரிகாரம் உண்டுன்னு தேடிட்டு இருப்பாங்க. ஜோசியரை கூப்பிட்டு கேட்பாங்க, இதுக்கு எதுவும் இந்த குடும்பத்தில் இவர் ஒரு பாவம் செஞ்சிட்டாரு, அந்த பாவத்தினால தான் உங்கள் வாழ்க்கை இப்படி இருக்குது, உங்களுக்கு குழந்த பிறக்கல, உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் ஆண் பிள்ளை தங்க மாட்டேங்க, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி அதுக்கு இந்த பரிகாரத்தை பண்ணுங்கன்னு உலகத்தார் ஆஸ் யூஷுவல் உலகத்தார் அந்த அந்த அது என்ன சொல்கிறது, முட்டாள்தனமாக ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் கர்த்தாவே, நாங்கள் கிறிஸ்தவ பிள்ளை, தேவ பிள்ளை, உம்மை பிள்ளை, உங்களை நம்புகிறோம் கர்த்தாவே. நீங்கள் எங்கள் பரிகாரி. நாங்கள் இனிமேல் எங்கள் பாவத்துக்கு பரிகாரத்தெல்லாம் தேட அவசியமே இல்லை. நீர் எங்கள் பரிகாரி. நீங்கள் எல்லா பாவத்துக்கும் சேர்த்து பரிகாரியாக சிலுவையில் தொங்கிட்டீங்க. நீர் போதும், உம்மை ரத்தம் போதும். எல்லாத்துக்கும் பரிகாரியாக, எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷனாக நீங்கள் அன்னைக்கு மறித்து உயிர் தெழுந்து இன்றைக்கி எங்கள் கூட இருக்கீங்க கர்த்தாவே. நீரே பரிகாரி. எங்களுக்கு நோயாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த பிரச்சனை, எந்த ஃபேமிலிக்குள்ளே எதுவாக இருந்தாலும் சரி, இந்த இந்த ஜென்ரேஷனாக சில பிரச்சனைகள்லாம் வரும், இந்த ஜீன் வைஸாக பிரச்சனை வரும். அப்படி எந்தெந்த இந்த உலகத்தார் என்னென்ன பிரச்சனைக்கு எங்கெங்கே ஓடிட்டு அலையதானோ அதுக்கெலாம் நாங்கள் எங்கேயும் ஓட தேவையில்லை. ஏன்னா எங்களோட பரிகாரி நீங்கள். எங்களுக்கு எந்த பரிகாரமும் தேவையும் இல்லை. இயேசுவோட ரத்தம் மட்டும் போதும். அதை நாங்கள் அறிக்கை செஞ்சு எங்கள் பிரச்சனைகளுக்கு எல்லா சொல்யூஷனையும் தேடிக்கிறோம் கர்த்தாவே. ஆமீன். இப்போது ஸ்டோரியில் நம்ம மோசே வந்துட்டார், பார்வோனை பார்த்து பேசுகிறாரு. பார்வோனோட இருதயம் என்னவாகுது, கர்த்தர் கடினமாக்கி வச்சுருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க, நதியில் போய் அந்த கம்பை தூக்கி அடி. அப்போ தண்ணி ஃபுல்லாக வாய்க்கால் நீர் வரப்பு என்னென்ன உண்டோ, ஒரு செம்பு தண்ணி கொண்டு வீட்டில் இருக்கிற ஒரு செம்பு தண்ணி கொண்டு ரத்தமாயிரும் எல்லாமே. ஸோ இப்படி கர்த்தர் ஃபஸ்ட்டு வாதிக்கிறாரு. அடுத்தும் என்ன பண்ணுறாங்க, பார்வோன் ராஜா லேசப்பட்டவர் இல்லை. அதாவது பார்வோன் ராஜா லேசப்பட்டவர் இல்லைன்னு சொல்கிறத காட்டிலும் கர்த்தர் தன்னோட மகிமையை காட்டுறதுக்காகவே பார்வோன் ராஜாவோட இருதயத்தை கடினமாக ஆக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு 7-8 டைம்ஸ் அவர் நிறைய விஷயத்தை பண்ணதுக்கப்புறம் தான் பார்வோன் ராஜாவோட இருதயம் என்னவாகுது, ஓகே சொல்கிறாங்க. அதை பண்ண வைக்கிறதும் கர்த்தர் தான், அப்படி தானே? ஸோ நமக்கு முன்னாடி இருக்கிற எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி, நம்மளை டென்ஷன் ஆக்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்கள பண்ண வைக்கிறது கூட கர்த்தர் தான். ஏன்னா தன்னோட மகிமையை வெளிக்காட்டுறதுக்காக இப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருது. தன்னுடைய மகிமையை வெளிக்காட்டுறதுக்காக உங்களுக்கு பிடிக்காத விஷயம், இல்லை உங்களை பிடிக்காதவங்க, உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்க, உங்களை வெறுக்கிறவங்க, உங்களை தூஷணம் பேசுகிறவங்க, உங்களை திட்டுறவங்க, உங்களை கேவலப்படுத்துகிறவங்க, வெக்கப்படுத்துகிறவங்கன்னு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களா செய்யலை. கர்த்தர் தன்னோட மகிமையை காட்டுறதுக்காகவே உங்களுக்கு என்ன வருது, சில பிரச்சனைகள், சில விஷயங்கள் எல்லாமே வருது. ஆனால் அதை நினச்சி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. கர்த்தர் உங்களை கட்டுகிறார், சரியா? எல்லா நேரத்துலையும் நீங்கள் என்ன பண்ணணும், கர்த்தர் கை விட்டுட்டார் நினைக்கக்கூடாது, அவர் உங்களை கட்டுகிறார் நினைக்கணும், சரியா? இந்த பிரச்சனை மூலிமா இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா யோசேப்பு அந்த அந்த அம்மா போர்த்திபாரோட மனைவிக்கு தேங்க்ஸ் சொல்லுவார். தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா அந்த அம்மா சொல்ல போய் தான் இவர் என்ன பண்ணுவார், ஜெயிலுக்கு போவார். ஜெயிலில் பார்வோன் ராஜாவோட க்ளோஸாக இருக்கிற 2 பேரை மீட் பண்ணுவார். ஸோ சில விஷயங்களை கர்த்தர் அனுமதிக்கிறாரு, சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நல்லது நடக்குது. அதுக்காண்டி தான் சில விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு அந்த ஸ்பாட்டில் அது கெட்டதாக தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி நடக்கிற நல்ல விஷயங்கள் லேட்டாக தான் புரியுது. அதனால் சில விஷயங்கள் கெட்டதாக நடந்தாலும் அந்த மனுஷங்களை நீங்கள் வெறுக்காதீங்க. அந்த மனுஷங்களை வெறுக்காமல் சூழ்நிலையை ஏற்றுக்கோங்க. கர்த்தர் உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவார்னு விசுவாசிங்க. ஓகேயா? சரி, இப்போ 2வதாக என்ன பாதிப்புனா தவளையை ஆரோன்கிட்ட சொல்லி அவன் இப்போவும் விடமாட்டான். பார்வோன் ராஜா விடலைன்னா நீ தவளையால் இது பண்ணுங்கன்னு சொல்லி எல்லா பக்கமும் தவளையாக வருது. அதுக்கப்புறமா என்ன ஆகுது, திரும்பவும் பார்வோன் ராஜா விடலை. இதில் என்னென்னா, எகிப்து தேசத்துலேயும் இருப்பாங்களே மந்திரவாதிகள், அந்த அவங்க சைடில் உள்ளவங்களும் அதே தவளைகளை வர பண்ணுறாங்க. ஆனால் தவளைகளை போக பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியல. வீடு எல்லா பக்கமும் தவளைகளாக இருக்குது, எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு தவளையை பார்த்தாலே நமக்கு அருவருப்பாக இருக்கும். எல்லா பக்கமும் சாப்பாட்டு தட்டிலேருந்து எல்லா பக்கமும் தவளையாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ உடனே இந்த பார்வோன் ராஜா நான் உங்களை அலோவ் பண்ணுறேன்னு விடுறேன்னு சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு
அவன் அந்த தவளைகள் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்ததும் நான் விட மாட்டேன்னு இந்த சின்ன பிள்ளைங்க சண்டை போட்டு ஒரு ஜாமானை கொடுத்து திரும்ப நான் தரமாட்டேன்னு சொல்லுங்களா, அந்த மாதிரி தான் அவனுக்கு காரியம் ஆனதும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அடுத்து கருத்தர் என்ன சொல்கிறான்னா, புழுதியின் மேல் உன் கோலை வச்சு அடி, அது ஃபுல்லாக என்னவாகும், பேனா மாறும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா புழுதியின் மேலே போய் அடிக்கிறாரு ஆரோன்னு, ஃபுல்லாக பேனு, எல்லா பக்கமும் பேனு. ஐயோப்பா, அதெல்லாம் நினச்சாலே எப்படி தான் அவங்க இருந்தாங்களோ. ஃபுல்லாக பேனாகுது. திரும்பவும் வழக்கம் போல் அவர் விடுற மாதிரி விடுறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் விடாமல் இருக்கிறாரு. அதுக்கப்புறமா திரும்ப என்னென்னா வண்டுகள், அந்த எகிப்து தேசம் ஃபுல்லாக வண்டுகளால் வாதிக்கிறாரு. பட் எக்ஸப்ட் கோசேன் நாட்டில், ஏன்னா கோசேனில் யார் இருக்கான்னா இஸ்ரவேல் மக்கள். அங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு எந்த பிரச்சனையுமே இது வரைக்கும் வரல. இவர் அனுப்புகிற வாதிப்பு எல்லாமே இந்த எகிப்து மக்களுக்கு, அவங்க அந்த ராஜாவுக்கு, அவங்களுக்கு மட்டும்தான் கஷ்டப்படுத்துது. சரி, அடுத்து என்ன கொண்டு வராங்க அப்படின்னா இடி, அதாவது மிருக ஜீவன்களுக்கு பிரச்சனை. இப்போ நீ அலோவ் பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணுவேன், உன்னோட மிருக ஜீவன்கள், குதிரை, கழுதை, ஒட்டகம், எல்லா ஆடு மாடு எல்லார் மேலேயும் கொள்ளை நோயை வர வைப்பேன்னு சொல்கிறாரு. அப்பவும் என்ன பண்ணல. இப்போவும் பார்வோன் ராஜா என்ன பண்ணுறாரு, அலோவ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, திரும்ப இல்லைன்னு சொல்கிறாரு, இப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்ருக்காரு. இதில் வந்து இடையில ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா, கர்த்தர் சொல்லியிருப்பார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்து ஜனங்களுக்கும் வித்தியாசம் காட்டு, அதாவது என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் காட்டுவேன்னு சொல்லி. இந்த இந்த வாதையெல்லாம் எகிப்து மக்களுக்கு மட்டும்தான், அதே இடத்துல தான் இஸ்ரவேல் மக்களும் இருப்பாங்க. பட் அவங்கள எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. என் ஜனத்திற்கும் உன் ஜனத்திற்கும் வித்தியாசம் காட்டுவேன்னு சொல்லுவார். மிருக ஜீவன்களை கொண்டு அவர் பாதுகாப்பார். மனுஷங்க மட்டும் இல்லை, நம்ம மட்டும் இல்லை, நம்ம வளர்க்குற ஆடு மாடு கோழி கூட எந்த சேதமும் வராமல் எகிப்து மிருக ஜீவன்களுக்கு மட்டும்தான் கஷ்டம் வர மாதிரி கர்த்தர் பாதுகாத்து வச்சுப்பார். ஸோ அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ப்ரேயர். அன்பின் பிதாவே, தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 அப்பா, நல்ல தேவனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya 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 மங்கேஷ் நன்றி அப்பா, நன்றி 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 ராஜா, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றியால் துதி பாடு அப்படிங்கிற நன்றி தான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. எவ்வளோ நன்றி சொல்ல கர்த்தாவே. அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு நாள் அந்த ஒரு பாஸ்டர் பேர் மறந்து போச்சு, அவரோட வசனம் நான் கேட்கும்போது, பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாருங்கள், லைஃப்பில் எவ்வளோ அற்புதங்க கர்த்தர் செஞ்சுருக்காங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொன்னார். இனி நடக்க போடியது லேட்டாகலாம், வெயிட்டிங் ஸ்டேஜில் இருக்கலாம், உங்களோட இருதயம் சோர்வாக இருக்கலாம், அப்படியே வெக்ஸாகி உட்காந்துருக்கலாம், டிசப்பாயிண்ட் ஆகிருக்கலாம், என்னன்னாலும் நடக்கலாம். ஆனால் அப்போ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் உங்கள் லைஃப்பை கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ அற்புதம் கர்த்தர் செஞ்சுருக்காரு. என்ன நினச்சி பார்க்கும்போது அப்பா எவ்வளோ அற்புதம். அதெல்லாம் நினைக்கும்போது இவ்வளோ செஞ்சவர் இனிமேல் செய்ய மாட்டாரான்னு தோணுது. ஸோ செய்வார், எல்லாருக்கும் செய்வாருங்க. இருதயம் சோர்ந்து போகாமல் அவரை விசுவாசிங்க. அவர் நமக்கு செய்யாமல் யாருக்குங்க செய்யப்படுற. இவ்வளோ கோடான கோடி மக்களில் நம்மளை பேர் சொல்லி அழைச்சவர் சும்மா விட்டுருவாரா? கண்டிப்பாக விட மாட்டார். நம்மளை எல்லாரும் முன்னாடியும் சாட்சியாக மாற்றுவார். நம்ம தேவையை சந்திப்பார். நமக்கு என்ன விஷயம் தேவையோ அது அவருக்கு தெரியும். கண்டிப்பாக நம்ம நினச்சதை விட அதிகமாக தான் அவர் செய்வார். நீ கேட்குறதுக்கும், நீ விரும்புகிறதுக்கும் கேட்குறதுக்கும் அதிகமாக செய்யக்கூடிய வல்லவர் அவர். நம்ம இருதயத்தில் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் பெரியவர். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் அப்பா அம்மா ஹஸ்பண்டு பிள்ளைங்க உலகத்தில் யார்கிட்ட என்ன விஷயம் கேட்டாலும் அது நடக்கலாம், நடக்காமலையும் போகலாம். ஆனால் கர்த்தர்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும். இன் ஒன் கண்டிஷன், அவரோட சித்தப்படி நடக்கணும். ஓகேயா? அவர் சித்தம் இருந்துச்சுன்னா கர்த்தாவே அப்படின்னு எதுனாலும் ஒப்பு கொடுத்து காரியத்தை நடத்தி பண்ணுங்கள். ஒவ்வொரு டேயும் அவர்கிட்ட கமிட் பண்ணுங்கள். ஒவ்வொரு டேயும், ஒவ்வொரு மினிட்டும், ஒவ்வொரு செகண்டையும் அவர்கிட்ட கமிட் பண்ணுங்கள். ஏன்னா சுற்றி நடக்கிற காரியங்களெல்லாம் பார்க்கும்போது கடவுள் பிள்ளைங்க நமக்கு வந்து இதுதான் கேடகை தான் பட்டயம்னு கொடுத்துட்டாரு. அதை நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டுட்டு எனக்கு இப்படி நடந்துட்டுன்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. வார்த்தையை கேடகமாகவும் பட்டயமாகவும் யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஜீவனும் மரணமும் நாவின் வார்த்தையில் இருக்கிறதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால் நல்ல வார்த்தைகளை பேசி வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுங்க. துதியும் கனமும் மகிமையும் இன்றைக்கும் என்றைக்கும் கர்த்தருக்கு
மட்டுமே உரியதாக. ஆமென்.